சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் அருகே இயங்கி வரும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், சாம்சங் நிறுவன உயர் அதிகாரிகள், சாம்சங் இந்தியா தொழிற்சங்கம் சார்பில் CITU பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 5 மணி நேரம் நீடித்த பேச்சில் தொழிலாளர்களுக்கு 23,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு வழங்க சாம்சங் நிறுவனம் ஒத்துக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வானது 2025-26 அன்றுக்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-உம் 2026-27 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-உம் 4,500-உம் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது 18,000 ரூபாய் நேரடி ஊதிய உயர்வும் ஊக்கத்தொகை உள்ளிட்டவை மூலம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 21,000 முதல் 23,000 ரூபாய் வரை ஊதியம் கிடைக்கும் என்று CITU பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு என்பது 18,000 நேரடி ஊதிய உயர்வு. இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு பணம் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு 4,000 ரூபாய் வரும், சர்வீஸுக்கு ஏற்ப வரக்கூடியது. அப்படி பார்த்தா ஒரு 21,000-இருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிற்சங்கம் அமைக்க போராட்டம் நடத்தியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 25 தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க நிறுவனத்துடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.